இந்த காயத்ரி மந்திரத்தை மந்திரம்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, காயத்ரி மந்திரம் வந்து நல்ல ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதுலேருந்து விலகிருங்க. ஏன்னா நான் அதை தாண்டி அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்ல போகிறேன். அது புரிஞ்சிக்கணும், சித்தர்கள் பார்வையில் அது என்னவா இருக்கும் அப்படின்னு தேடணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்பீங்க. நான் அதை வேற ஒரு கோணத்தில் சொல்லுவேன், உங்களால் ஏற்றுக்க முடியாது. அதை ஏற்றுக்கிறதுக்கே தனி துணிச்சல் வேணும். அது என்ன தான் சொல்ல வர்றாரு, நான் அதை கொஞ்சம் யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன அப்படியே கடந்து போயிருங்க. ஒரு மந்திரத்தை எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும், மந்திரம் சொல்லும்போது கூட என்னவெல்லாம் சேர்த்து சொல்லணும், அது முத்திரையா அல்லது ஏதாவது வாசனையா அல்லது சுவாசத்தை ஏதாவது மாற்றணுமா, அந்த ரகசியம் மட்டும் தெரிஞ்சால் போதும். மந்திரத்திலிருந்து வாழ்க்கையில் பெரிய மேஜிக்கெல்லாம் நடக்கும்படியாக செய்ய முடியும். மந்திரத்தில் எத்தனை வகை இருக்குது, எந்தெந்த மந்திரங்களை சொன்னால் என்னென்ன பலன் கிடைக்கும், எந்தெந்த மந்திரத்தை எந்தெந்த மந்திரத்துக்கு கூட சேர்த்து சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ரகசியம் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. மந்திரத்தை வச்சே வாழ்க்கையில் பெரிய பெரிய மாயாஜாலம் எல்லாம் கூட பண்ண முடியும். அப்படி ஒரு அதிசயமான ஒரு உபதேசம் மந்திர சாதனா. ஒரு நாள் உபதேசம். சொல்லக்கூடிய மந்திரங்களை பற்றின அறிவை மட்டும் சரியாக புரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்ய முடியும். அப்படி ஒரு அற்புதமான உபதேசம் மந்திர சாதனா பழனியில் நடக்க இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. காயத்ரி மந்திரம், இதை சொன்னா என்ன பலன் கிடைக்கும், எப்படி சொல்றது, யார் சொல்றது அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். வழக்கம் போல முன்னாலே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த காயத்ரி மந்திரத்தை மந்திரம்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, காயத்ரி மந்திரம் வந்து நல்ல ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதுலேருந்து விலகிருங்க. ஏன்னா நான் அதை தாண்டி அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்ல போகிறேன். அது புரிஞ்சிக்கணும், சித்தர்கள் பார்வையில் அது என்னவா இருக்கும் அப்படின்னு தேடணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்பீங்க. நான் அதை வேற ஒரு கோணத்தில் சொல்லுவேன், உங்களால் ஏற்றுக்க முடியாது. அதை ஏற்றுக்கிறதுக்கே தனி துணிச்சல் வேணும். அது என்ன தான் சொல்ல வர்றாரு, நான் அதை கொஞ்சம் யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன அப்படியே கடந்து போயிருங்க. இப்போ காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரஜோதயாத். இதுதான் காயத்ரி மந்திரம். நிறைய ஆடியோக்களில், நிறைய மந்திர உபாசனைகளில் இந்த மந்திரத்தை சொல்லாதவங்க இல்லைங்கிற அளவுக்கு மந்திரம் ரொம்ப பிரபலமானது. எனக்கும் அதே மாதிரி காயத்ரி மந்திரம் சொன்னால் அது நடந்துடும் இது நடந்துருன்னு சொல்லி 10ஓட 11 போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம கலாச்சாரத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்குது, நம்ம பாரம்பரியத்துக்கு ஒரு வலிமை இருக்குது. அந்த வலிமை எல்லார்கிட்டையும் போய் சேரணுங்கிறது என்னுடைய ஆசை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ காயத்ரி மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும், கடவுளை பார்க்கலாம், பரம்பரோட இணைஞ்சிடலாம், ஞானம் வந்து நமக்கு வளரும், ஒளிரும், கர்ம கணக்கெல்லாம் வெளியில் போயிடும், உடம்பு மனசெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்துடன் வாழலாம். இதுதாங்க உண்மை. காயத்ரி மந்திரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் இறைவனை பற்றிய அறிவும் நமக்கு உருவாகும், இறைவனை பார்க்க முடியும், ஞானம் வளரும், ஞானம் ஒளிரும், புத்திசாலியாக மாற முடியும், எல்லாமே நடக்கும். ஆனால் நமக்கு அது எப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சால் மட்டும்தான் இது சாத்தியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரஜோதயாது அப்படின்னு சொல்றதுனால இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. நீங்கள் காயத்ரி மந்திரம் இத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய சாஸ்திரங்களில் புராணங்கள்ல எல்லாம் காயத்ரி மந்திரத்தோட பெருமையை பற்றி சொல்லி வச்ச உடனே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல அப்படியே பொறுமையாக பாருங்க. காயத்ரி மந்திரத்துக்கான விளக்கம் என்ன? 7 லோகங்களிலும் கீழ் லோகம் மேல் லோகம் என்று சொல்லக்கூடிய கீழே உள்ள 7 லோகங்களிலும் மேலே உள்ள 7 லோகங்களிலும் 7 லோகங்களிலும்
வணக்கத்திற்குரியதும் ஒளி பொருந்தியதும் ஞானத்தை வளர்ப்பதும் ஆகிய அந்த சூரியனுக்கு நிகரான ஒளி பொருந்திய ஒன்றை நான் வணங்குகிறேன். அது என்னுடைய ஞானத்தையும் வளர்த்து ஒளிர்வித்து என்னை வழிநடத்தட்டும் அப்படின்னு அதை சொல்றாங்க. 7 லோகமும் அதைத்தான் வணங்குதுங்க. மிகப்பெரிய ஜோதி. அந்த ஜோதி எனக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து இறைவன்னா யாருன்னு புரிய வச்சு என்னையும் அவங்க வழிநடத்தட்டும் அப்படின்னு சொல்லுது. ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கான மீனிங்கை சொல்லியாச்சுனாலே இது ஏதோ ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜுக்கான மீனிங் வந்திருக்குன்னு அர்த்தம். மந்திரத்துல எல்லாம் பொருள் எல்லாம் கிடையாது, உணர்வு மட்டும்தான். ஒரு மந்திரத்துக்குன்னு பொருளை யாருமே சொல்ல முடியாது. மந்திரம் உணர்வு மட்டும்தான். மந்திரம் உணர்வாக அனுபவமாக தான் வருமே ஒழிய மந்திரம் ஒவ்வொன்றுக்கும் பொருளை சொல்லவே முடியாது. அது சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட ஒரு சீக்ரெட். நம்ம முன்னோர்கள் என்ன பண்றாங்க, நீ பிறவியை அறுக்க வேண்டும், கர்ம கணக்கை அறுக்க வேண்டும், நீள் ஆயுள் நிறை செல்வம் பெற்று வாழ வேண்டும், உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், அதுக்கு பேர் காயத்ரி மந்திரம். மந்திரத்துக்கு பேரே பாருங்க, காயத்திரி. காயம்னா உடல்னு அர்த்தம், திரினா திரித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, திரினா விளக்கெறிகிற அந்த திரின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. காயத்திலேயே ஒரு திரி இருக்கு. இல்லைன்னா காயத்தை திரிக்க பழகு. என்னடா சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையே. இடது பக்கமாக ஓடினால் இடது கலை, வலது பக்கமாக ஓடினால் வலது கலை, நடுப்புறமாக ஓடினால் சுழுமுனை. இதை திரித்து பழகு. திரியை திரிவேணி சங்கமகமா மாத்து. அந்த காயத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் அது. அதுக்கு சாவித்திரின்னு கூட ஒரு பேர் உண்டு. திரிச்சிக்கோ. எப்படி திரிக்கிறது? நார்மலா ஓடிக்கிட்டு இருக்குது, அதை அப்படியே மாத்து அப்படிங்கிறாங்க. அது உன் உடம்புல இருக்குது, நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்குது, தனித்தனியாக ஓடுது, மூணையுமே ஒன்றா சேரு. அதாவது யதார்த்தத்தை மீறி மாற்றிக்கோ. மாற்றினா என்னையா நடக்கும்? 3 ஒன்றா சேர்ந்துடும். சேர்ந்தா என்ன நடக்கும்? பிறவி இருக்காது, கர்ம கணக்கு இருக்காது, ஆயுள் நீளும், நோய்கள் விலகும், இறைவனை பார்க்க முடியும், எல்லாமே நடக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? காயத்தை திரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு பேர் நாதம். என்ன நாதம்? ஓம்னு சொல்லு, இல்லை ஸ்ரீம்னு சொல்லு, இல்லை ஹ்ரீம்னு சொல்லு. அதை ஒலிக்கக்கூடிய அந்த அளவு தெரிஞ்சு சொன்னீங்கன்னா 2 பக்கம் ஓடக்கூடியது திரிந்து ஒன்றாக மாறி திரிவேணி சங்கம் அங்கு நடக்கும். அப்பொழுது இறைவன் தரிசனம் தெரியும், ஆயுள் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், பிறவி அறுக்கப்படும், கர்ம கணக்கு விலகும். அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் ஒரு செய்யுள் மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு செய்யுள். என்ன செய்யுள்? நீ எதையோ ஒன்றை அடையணும்னு நினைக்கிற, அதுக்கு என்ன சூத்திரங்கிறத அங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த சூத்திரத்தை என்னன்னு தேடணும். நாத விந்துகலாதி நமோ நம முதல்ல சொல்றார் அருணகிரியார். நாதம். ஓம். இந்த நாதம், அந்த நாதத்தை எப்படி ஒலிக்க வேண்டும், எப்பொழுது ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இந்த பக்கம்னு 3 பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது திரிந்து, அதாவது மாறி. இப்போ சொல்லுவாங்க பாருங்களேன், உண்மையை திரிச்சு சொல்லிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையை மாற்றி சொல்லிட்டான்னு அர்த்தம், மறைச்சி சொல்லிட்டான்னு அர்த்தம். உண்மையை திரிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காயத்தில் ஒன்று திரிக்க சொல்கிறாங்க. என்னது? இடது பக்கமாக ஒன்று ஓடுது, வலது பக்கமாக ஒன்று ஓடுது, நடுப்புறமாக ஒன்று ஓடுது. அதை திரிச்சிரு அப்படின்னா மாற்றிடு, 3ஐ ஒன்றா ஓட விடு. அதுக்கான நாதம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னையா நடக்கும்? உனக்கெல்லாம் மரணமே தள்ளி போயிருமியா, உன் கர்ம கணக்கு நேராயிருமியா, இறைவன் தெரிஞ்சு வரியா, மனசு அமைதியாக இருக்குமியா, உனக்கு ஞானம் வளரும், ஞானம் அப்படியே ஒளிர ஆரம்பிக்கும், உன் தேகமே ஜொலிக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்லை வழக்கம் போல் அதை ஒரு மந்திரம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கடந்து போயிருன்னு நினைப்பீங்களா? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்ல வர்றது ஒன்று தான். சித்த ரகசியங்களை சும்மா பாட்டு படிச்செல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாதுங்க ஐயா. பாட்டு படித்தாலாம் தெரிஞ்சிக்க முடியாது. சித்த ரகசியங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேணும். என்னங்க இது? சித்த ரகசியத்தை ஏற்றுக்கிறதுக்கு எதுக்குங்க துணிச்சல்? ஆமாம், அண்டத்தில் இருக்க பிண்டத்திலேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, கோயிலை உள்ளே பாருங்கன்னு சொல்கிறாங்க. உங்களால் இப்படி இருக்க முடியுமா? ஐயோ, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலைன்னா, செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகலைன்னா என்ன ஆயிருமோ? அதை ஏற்றுக்கணுன்னா ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேணும். ஆமாங்க, கரெக்டு தாங்க சித்தர்கள் சொன்னது. அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே உள்ளே பார்க்குறதுக்கு தாங்க அதை உருவாக்கி வச்சுருக்காங்க. கரெக்ட். அப்போ நம்ம அதை அப்படியே இங்கே பார்க்கணும். இனிமேல் நான் அப்படித்தான் பார்ப்பேன். யோசிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். இல்லை அப்படின்னாலும் ஏற்றுக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, அந்த வெற்றியை பார்க்க முடியாது. அதனால தான் நான் தொடங்கும் போதே சொன்னேன்,
காயத்ரி மந்திரத்தை வாழ்க்கையில் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுதான் உண்மை நினைக்கிறவங்க இதுலேருந்து விலகிருங்க. ஏன்னா சித்தர்கள் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் இருக்கணும். தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை எத்தனை முறை கேட்டாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சிவவாக்கியர் சொல்கிறாரு. என்னடா அது, நம்ம ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணால் நல்லது, என்னென்ன அபிஷேகம் பண்ணுற நல்லது, கடவுள் இப்படிப்பட்டவர்னு நினச்சி அதுக்கு என்னென்னமோ அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆள் எடுத்த எடுப்பில் கல்லுன்ட்டாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை நட்டகல்லும் பேசுமா? அந்த கல் பேசுமாடா, கடவுள் உள்ளதாண்டா இருக்கான். அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கிறத நீ பெருமைப்படுத்துறதுக்கான அடையாளத்தை அங்கே சொல்லியிருக்காங்க. ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் வேணும். ஆனால் அந்த அடையாளத்தை அப்படியே இங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், புரிஞ்சுக்கணும். அப்போ காயத்ரி மந்திரம் உங்கள் காயமாகிய உடலில் யதார்த்தமாக ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. அதை திரித்து அதனுடைய நிலையை மாற்று. இடம் வலம் நடு என்று ஓடிக்கொண்டிருப்பதை 3ஐயும் ஒன்றாக்கும் பொழுது உன்னுடைய கர்ம கணக்கு நேராகும். இறைவன் தரிசனம் கிடைக்கும். 7 லோகத்தையும் ஆளும் அளவிற்கு நீ வல்லமை உள்ளவனாக மாறுவாய். அதை தெரிஞ்சு பழகுங்க, வாழ்க்கை ஜெயிக்கும். இல்லை அப்படின்னா வருஷம் பூரா காயத்ரி சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. வழக்கம் போல கர்ம கணக்கின் பிரகாரம் வாழ்க்கை, வழக்கம் போல அந்தந்த நேரம் ஆயுள் முடிந்தவுடன் மரணம். இதுதாங்க நடக்கும் வாழ்க்கையில். நீங்கள் மரணத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கர்ம கணக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? பிடிங்க காயத்ரிக்கு பின்னால் இருக்க சீக்கிரட்டை அடித்து தூள் பரத்தி மேலே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம கலாச்சாரம் என்ன சின்ன கலாச்சாரம், உலகத்துக்கே பாடம் சொன்ன கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் பிறந்துட்டு நீங்கள் இன்னமுமே அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா குற்றம் யாருடையது? புரிஞ்சு செய்யுங்க. வாழ்க்கை நீங்கள் நினச்சதை விட சூப்பராக இருக்கும். குருவே சரணம்.